ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் பாத்ரூமை காட்டிலும் ரொம்பவே பாக்டீரியா நிறைய டெவலப் ஆகிற ஒரு இடம் என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ரிட்ஜு. இதில் தான் நம்ம எல்லா காய்கறிகள், பழங்கள், சீஸு, பால், ஜூஸுன்னு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஆனால் இதில் நிறைய பாக்டீரியா டெவலப் ஆகிறதுக்கான இடம் இருக்குன்னு தெரியுமா? நான் அதனால தான் எப்போவுமே எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் காய்கறிகள் வாங்குறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடுவேன் நான். ஆனால் அதுக்காக ஹார்ஷான கெமிக்கல்ஸ் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே க்ளீன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வயிற்று பதம் பார்த்துரும் அது. அதனால எங்கள் வீட்டில் எப்போவுமே நேச்சுரல் மெத்தடில் தான் க்ளீன் பண்ணுவேன். அது எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். மழை எப்படி பெஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா? நல்லா காரமாக ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது இந்த மழையில். பசங்க வீட்டில் இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிருக்காங்க 2 பேருமே. நானும் பாத்தியும் மட்டும்தான் இன்றைக்கி லஞ்சுக்கு. ஃப்ரிட்ஜில் இருக்கிறத வச்சு தான் இன்றைக்கி சமைக்க முடியும். ஏன்னா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண அப்புறம் தான் ஷாப்பிங் போகணும். ஓ மை காட், ஃப்ரிட்ஜே ஆல்மோஸ்ட் எம்டியாக தான் இருக்குது. இந்த வாரம் வந்து நான் ஜூஸ் போடலை, கடையில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ கடையில் வாங்கின ஜூஸ் தான் இது. நான் ஜூஸே போடல இந்த வாரம் ஃபுல்லாக. ஏன்னா பசங்களுக்கும் கொஞ்சம் கோல்டு இருந்தது அப்படின்னாங்க. அப்புறம் திடீர்னு ஜூஸ் வேணும்னாங்க. கொஞ்சம் பட்டர் மிச்சமாக இருக்குது, கொஞ்சம் இல்லை. இதில் தான் கொஞ்சம், இங்கே நிறையா இருக்குது. இப்போ பாருங்கள், 1/2 கிலோ பட்டர் மிச்சம் இருக்குது. இது ஏன் தெரியுமா? சாம் வந்து அவங்க ஸ்கூலுக்கு ப்ராஜெக்டுக்காக வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குக்கீஸ் பண்ணணும்ட்டு. அதுக்கப்புறம் அது பண்ண முடியலை, வேலை ஜாஸ்தியாக இருந்ததுனால. அதனால பட்டர் ரொம்ப மிச்சம் இருக்குது. கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை கூட அது கூட காஞ்சி போய் கிடக்குது. இதில் என்ன இருக்குது? கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா கிடக்குது. தயிர் இருக்குது, தயிர் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 4 கிரேப்ஸ் கிடக்குது, வெளில எடுத்துடலாம். பன்னீர் பார்த்திங்களா, நிறையா மிச்சம் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம்? பன்னீர் டிக்கா சாண்ட்விச் பண்ணிவிடுவோமா? ப்ரெட்டு ஏற்கனவே வீட்டில் இருக்குது. ஒரு 2 பழம் தான் கிடக்குது, ஆப்பிள் 2. ஃபிஷ் இருக்குது, சால்மன் ஃபிஷ் இருக்குது. ஸோ நைட்டு பசங்களுக்கு இன்றைக்கி ஃபிஷ் கொடுத்துடணும், க்ரில் பண்ணி கொடுத்துடலாம். கொஞ்சம் இஞ்சியும் மஞ்சளும் மிச்சம் இருக்குது. வேறு என்ன இருக்குது? வாவ், சூப்பர்! என்னோடய க்ரீன் சட்னி மிச்சம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பன்னீர் டிக்கா சாண்ட்விச் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜு பார்த்தீங்களா? நான் சொன்னேன் இல்லையா எவ்வளோ அழுக்காகும். நீங்கள் பாருங்கள், வாரம் க்ளீன் பண்ணுற ஃப்ரிட்ஜு தான் இந்த லட்சணத்தில் இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக க்ளீன் பண்ணோம். இருங்க, நம்ம சாண்ட்விச் பண்ணி முதல்ல வயிற்றுக்கு நிரப்பிக்கலாம். பசிக்குது எனக்கு. சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்டுடலாம். க்ரீன் சட்னி நல்லா நிறையவே மிச்சம் இருக்குது. இது அன்றைக்கி பண்ணும்போது நான் வீடியோ எடுத்திருந்தேன். இதை பண்ணுறதுக்கு வந்து கொரியாண்டர் 1 கப்பு, அதுக்கப்புறம் 1/2 கப்பு வந்து புதினா, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பீனட்ஸை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி தான் நான் போடுவேன். ஏன்னா பச்சை பீனட்ஸ் போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அப்புறம் 1 இன்ச்சு ஜிஞ்சர் பீஸ், ஒரு 2 கார்லிக் க்ளோவ்ஸ் போட்டுக்கலாம். 2 இல்லைன்னா 3 க்ரீன் சில்லிஸ், இது நல்லா பெருசாக இருக்குது. அப்புறம் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கணும். அப்புறம் ஸ்பைசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரா, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, இன்னொரு 1/2 டீஸ்பூன் வந்து சுகர், இன்னொரு 1/2 டீஸ்பூன் சால்ட். இது வந்து பிங்க் சால்ட் எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே அதில் போட்டுக்கலாம். இதை ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் திக்காக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா இதை சாண்ட்விச்சில் வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி பசங்களுக்கு லஞ்சாக கொடுக்கலாம். நிறைய யூஸ் ஆகும் இது. இந்த சாண்ட்விச்க்கு தேவையான காய்கறி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ டர்ட்டியாக இருக்குன்னு. இன்னைக்கு கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும். பாருங்கள், ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா வாடியே போயிடுச்சு. இருந்தாலும் யூஸ் பண்ணிடலாம். இதை யூஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் வந்து குடமிளகாய் வேணும் எனக்கு. இந்த ரெசிபிக்கு 1 குடமிளகாய் போதும், ஏன்னா நாங்கள் 2 பேர் தான். கொஞ்சம் இந்த பீஸ் மிச்சம் இருக்குது. இந்த ஸ்வீட் பீஸ் வந்து இது அப்படியே பச்சையாகவே சாப்பிடலாம். நம்ம நெல்லிக்காய் அது ஜூஸ் போடுறதுக்காக, பச்சை மிளகாய் நிறைய இருக்குது. கொஞ்சமாக வந்து தேங்காய் இது வேணும், தக்காளி வேணும். இது ரொம்ப வாடி போயிடுச்சு. இது இப்போ எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு எடுக்கணும். நான் முதல்ல சாப்பிட்டு வந்துடுவோம். பன்னீர் நிறைய இருக்குது, அவ்வளவும் தேவையில்லை. கொஞ்சம் எல்லாத்தையும் சின்னதாக சாப் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த பன்னீரை வந்து நல்லா தயிரில் மேரினேட் பண்ணிக்கலாம்.
கொதிச்சிட்டு இருக்குன்னு இப்போ ஒரு 2-3 வாரமா லண்டன்ல இப்படிதான் மழை பெஞ்சிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் நை 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 நைன்னு மழை தான். மழையில வெளியில போறதும் ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. இந்த காயில கொஞ்சமா மட்டும் நான் சால்ட் போடுறேன். ஏன்னா நம்ம மேரினேட் பண்ணதுல ஏற்கனவே சால்ட் போட்டிருக்கோம். இந்த பன்னீர் டிக்கா சாண்ட்விச் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பிச்சா கூட ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இது நமக்கு எவ்வளவு ஸ்பைசியா வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நல்லா ஸ்பைசியா தான் பண்றேன். இதுல பன்னீர் நல்லா ஒரு மாதிரி கோல்டன் கலராகவும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கணும். சாண்ட்விச் செம்ம ஸ்பைசியா இருக்கு. ஸ்பைசி அண்ட் புளிப்பு அந்த பன்னீர் டிக்கால இருக்கும் இல்லையா, சேம் டேஸ்ட். மழை இன்னுமே பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. எப்போ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலும் ஃப்ரிட்ஜை நான் ஆஃப் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக வந்து டெம்பரேச்சரை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி விட்டுடுவேன். அப்போதான் நமக்கு வந்து கரண்ட் அவ்வளவா செலவாகாது. ஏன்னா டோரை திறந்தே வச்சிருக்கோம் இல்லையா. முடிஞ்ச வரைக்கும் எல்லா டிட்டாச்சபிள் ஐட்டம்ஸ் பாக்ஸஸ் எல்லாத்தையும் நான் வெளியில எடுத்துருவேன். அந்த எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா நிதானமா சிங்க்ல வச்சு கம்ப்ளீட்டா கழுவி தொடச்சு திருப்பி ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜ்ல நாம நினைக்கிறத விட ரொம்பவே அழுக்காகும். இப்போ ஒரு ஜூஸ் கிளாஸ் பாத்தீங்கன்னா பசங்க ஜூஸ் பாதி குடிச்சிட்டு அப்படியே மிச்ச பாதி கிளாஸை உள்ள வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல சைட்ல லைட்டா ஜூஸ் வழிஞ்ச கரை எல்லாம் அந்த கிளாஸ்ல படும். ஃப்ரிட்ஜ் டோர்ல, ஃப்ரிட்ஜ்ல அந்த ஸ்லாப்ல எல்லா இடத்துலயும் கரை இருக்கும். சில மில்க் டிராப்ஸ் எல்லாம் கூட கொட்டி இருக்கும் நம்ம கிளாஸஸ் ஏதாவது வைக்கும் போது. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ற சொல்யூஷன் இருக்கு இல்லையா, நீங்க தயவு செஞ்சு கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ரொம்ப சூப்பரா நேச்சுரலான ஒரு சொல்யூஷன் வீட்லயே பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் 1/2 கப் ஒயிட் வினிகர் ஊத்தி இருக்கேன். அதோட 1 கப் தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் நல்ல லெமன் ஜூஸ் ஊற்றிக்கணும். லெமன் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து டீ ட்ரீ ஆயில் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். பட் நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்கிற லெமன் ஜூஸே போதும். இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுக்கிட்டிங்கன்னா கிச்சன் கிளீனிங் எல்லாத்துக்குமே இது சூப்பராக ஒர்க் ஆகும். நல்லா சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இது நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு அதோட காட்டன் துணியால தொடச்சி எடுத்தீங்கன்னாவே சூப்பர் கிளீன் ஆகிடும். மெயினா இந்த ஃப்ரிட்ஜ் டோர்ல வந்து இந்த ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கூலிங் வந்து வெளியில போகாம இருக்கிறதுக்கு. இதுல பாருங்க நிறைய அழுக்கு சேரும். இந்த இடத்துல நிறைய பேர் இதை கிளீன் பண்ணாம விட்டுடுவாங்க. இந்த இடத்துல அந்த ஸ்ப்ரேயை தெளிச்சுட்டு இதை இந்த மாதிரி ஒரு டூத் பிரஷ்னால நல்லா ஸ்க்ரப் பண்ணீங்கன்னா நல்லா கிளீன் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணினால அதை தொடச்சி எடுத்துடலாம். இன்னைக்கு பார்ட்டில தான் சூப்பர் மார்க்கெட் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு அனுப்பிச்சிருந்தேன். வீட்டுக்கு வந்துட்டாரு. அதனாலதான் அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே வந்து காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையுமே கடையில இருந்து வாங்கிட்டு வந்தப்பறம் அதை இம்மீடியட்டா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன் டவல்ல தொடச்சி ட்ரை ஆக்கி அதை பாக்ஸஸ்ல கண்டெய்னர்ல போட்டு நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுவேன். நான் ஏற்கனவே என்னோட ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டிருக்கிறேன். ஃப்ரிட்ஜ்ல வந்து எந்தெந்த மாதிரி இடத்துல என்னென்ன மாதிரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருந்து தரேன்.
மழை இன்னுமே தான் பெஞ்சிக்கிட்டே இருக்கு. கொஞ்சமாவது கேப் விடுமா அப்படின்னு பார்த்தேன். மத்தியானம் கொஞ்சம் லைட்டா நின்ற மாதிரி இருந்தது. இப்போ திருப்பி ஈவினிங் ஃபுல்லா பெஞ்சிட்டே இருக்கு. சத்தம் கேட்குதா பாருங்க. இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் தெரியுமா? நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் போகிறோம். ஏன்னா இன்னைக்கு யூகேல வந்து இன்னைக்கு சாட்டர்டே வந்து கை ஃபாக்ஸ் நைட். கை பாக்ஸ் நைட்டு தான் இங்கே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பான்ஃபயர் அப்படின்னு பயங்கர அமர்க்கலமாக இன்னைக்கு நைட்டெல்லாம் கொண்டாடுவாங்க. நாங்கள் யூஸ்வலாக பான்ஃபயர் எல்லாம் பண்ணுவோம், ஆனால் இந்த வருஷம் பண்ணலை, மழை பெய்யுதில்லை, எப்படி பண்ண முடியும்? ஸோ ஃபயர் ஒர்க்ஸ்க்கு போகிறோம். இங்கே ஆயிரக்கணக்கான பேர் கூடுவாங்க. இங்கே இந்த ஃபயர் ஒர்க்ஸ்க்கு போகிறதுக்காக தான் நான் ஃப்ரிட்ஜெல்லாம் சீக்கிரமாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் டைம் இருந்தால் தான் நம்ம பசங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டு போக முடியும். அதனால தான் பார்த்திய சூப்பர் மார்க்கெட்டை அனுப்பிச்சிட்டு நான் க்ளீனிங் வேலையெல்லாம் கடகடன்னு முடித்தேன். இப்போ டின்னர் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பர் எம்மி டின்னர் பாருங்க. இன்னைக்கு காலையில இருந்து மில்லட்ஸ் எதுவும் சாப்பிடலையா, அதனால வந்து திணை அரிசி, அதுக்கு பருப்பு வந்து தக்காளி சேர்த்த பருப்பு, கொஞ்சம் பொரியல், கேரட் அண்ட் பீன்ஸ் போட்டு பொரியல், சுட சுட சாதம். நல்ல குளிர் இன்னைக்கு மழைக்கு. சாப்பிட்டுட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போகலாம். நம்ம இந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். என்னமோ திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கு. மழை கொஞ்சம் கேப் விட்டுருக்கு. எப்போ திரும்ப வருமோன்னு பயமாக தான் இருக்கு. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க. ஃபயர் ஒர்க்ஸ்க்கு முன்னாடி இன்னைக்கு லேசர் ஷோ கூட இருக்கு. இங்க பாருங்க, இங்க சுத்தியும் எவ்வளவு ஸ்டால்ஸ் இருக்கு அப்படின்னு. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இந்த குழுவில் வந்திருக்காங்க.